நீங்க கேட்டது கரெக்ட் தான். நல்லா போயிட்டு இருக்கிற பிசினஸ்ல எதுக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறாங்க? ஆனா அவரு பல பிசினஸ் பாக்குறதுனால இப்ப அதெல்லாம் பாத்துக்க ஆள் பத்தலையா மாப்பிள? புருஷன் முன்னாடி 2 பேர் மட்டும் இருந்து எத்தனை பிசினஸ் பாத்துக்க முடியும்? இப்ப நான் நம்பிக்கையான ஆளா இருப்பல்ல, அப்படி யோசிக்கிறார். ஏன் இப்படி மேலும் கீழும் பாக்குறான்? என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? இல்ல, சும்மா பார்த்தேன். சும்மா பார்த்த மாதிரி தெரியலையே. அக்கா, பாத்துக்க ஆள் இல்லன்றதுக்காக பார்ட்னரா சேர்த்துக்கிறதுலாம் நம்புற மாதிரி இல்லக்கா. இத வேற யாராவது சொல்லிருந்தா நானும் நம்பியிருக்க மாட்டேன்டா. ஆனா இவர் மாமா சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற. அதனாலதான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு. நாங்க யாரோ ஒருத்தரா இருந்தா இந்த மாதிரி பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னா இவர் மாமா சொல்லிருக்கவே மாட்டாரு. நம்ம அக்கா பையன், நம்ம பிளட், நம்ம குடும்ப வாரிசு நல்லா வரட்டும்னு சொல்லி இவர் மேல உள்ள அக்கறையில தான் எங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறாரு. அதனால நீ நினைக்கிற மாதிரி இவர் மாமா ஏமாத்திர மாட்டாரு. பிரபு, இது எங்க லைஃப் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. அதனால நாங்க இத மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆமா மாப்பிள, இவ்வளவு நாளா வீட்டோட மாப்பிளையா இருந்து நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் இது மூலமா ஒரு விமோசனம் கிடைச்சிரும்னு ரொம்ப நம்புறேன். இப்போதைக்கு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். 1 கோடியா? ஆமா மாப்ள, பிசினஸ்ல 1 10 வித்த தெரிஞ்சு வச்சிருக்காரு மாமா. இப்போ ஒரு 1 கோடியை போட்டோம்னா அடுத்த வருஷம் அத பல கோடி ஆக்கி கொடுத்துருவாரு. நீங்க 2 பேரும் ஏதோ பகல் கனவு கண்டு என்கிட்ட வந்து உளறிட்டு இருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரி 1 கோடியை போட்டு ஒரே வருஷத்துல 1 10 பிசினஸ்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா அது இல்லீகல் பிசினஸா தான் இருக்கும். இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்களுக்கு பணம் தர மாட்டியா? தர மாட்டேன்னு சொல்லக்கா. எந்த பிசினஸா இருந்தாலும் எடுத்த உடனே அகலக்கால் வைக்க கூடாது. அகலக்காலா? நேத்து ஒரு மாதிரி பேசுன, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற. நேத்து நாங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டாளா? அக்கா, அவங்கள எதுவும் சொல்ல, எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காத. நேத்து நடந்த பிரச்சனையால எனக்கும் அவங்களுக்கும் சண்டை. தெரியா முகம் கொடுத்து கூட பேசிக்கல தெரியுமா? அது உங்க பிரச்சனை பிரபு. அந்த பிரச்சனையே உன்னால தான் ஆச்சு. அதனால இப்ப பணம் தரமாட்டேன்னு சொல்ல வரியா? இரு, ஒரு கோடி வந்துருமா? இரியா. அக்கா, நான் பணமே தரமாட்டேன்லாம் சொல்ல, ஆனா 1 கோடின்றது டூ மச். எவ்வளவு அமௌண்ட்? கம்முன்னு இரு. சும்மாமா.
நான் வேணா உங்களுக்கு 20 lakhs தரேன். 20 lakhs-ஆ? இந்தாங்க, இதை வச்சுக்கிட்டே ஒரு சின்னதா கன்சல்டன்சி பிசினஸ் ஆரம்பிங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா லாபம் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய என்ன கன்சல்டன்சி. எங்களுக்கு பிச்சை போடுறியா? என்னக்கா? நான் ஒண்ணு பிச்சையோ இல்ல ஊன் காசையோ கேக்கல. இந்த வீட்டு சொத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்து கொடு. சொத்தை பிரிக்கும் போது நான் இந்த 1 கோடியை கழிச்சுக்கிறேன். இங்க பாரு, 1 கோடி ரூபாய்லாம் நம்ம பிசினஸ்ல உடனே எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு அப்பா வரணும். அப்பா வராம நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதனால அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ 1 கோடினா 10 கோடி கூட வாங்கிக்கோ. 10 கோடியா? ஐயோ, என்னால இப்போதைக்கு இதுதான் தர முடியும். ம். என்னம்மா ஃபுல்லு கேட்டா கோட்டருக்கும் கம்மியா கொடுத்துட்டு போறான் உன் தம்பி. 20 லட்சத்தை வச்சு என்னம்மா பண்றது? 1 கோடியில வேணும். தட்டி திறக்கலனா உடைச்சுதான் திறக்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியும். சித்தப்பா, சைட்ல ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அத பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. என்னாச்சு? சேலரி எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இல்ல மாமா, கொடுக்கல. கொடுக்கலையா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. செட்டில்மெண்டா? யாருக்கு? கான்ட்ராக்டருக்கு. ஏன், என்னாச்சு? அவர் ஒர்க் எதுவும் சரியில்லை, அதனால அவர் இமீடியட்டா மாத்தணும் மாமா. மாத்தணுமா? அவங்க தானே சித்தப்பா நமக்கு ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சு? அவர் பேசினது ரொம்ப தப்பா இருக்கு மாமா. உன்ன மாதிரி தகுதி இல்லாத கான்ட்ராக்டருக்கு வேலை கொடுத்தா இப்படிதான் நடக்கும். முதல்ல உன் கான்ட்ராக்டர் தூக்குறேன் பார். அத நீங்க சொல்லாதீங்க. நான் யாருகிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன். யார்கிட்ட பேசுவ? யார்கிட்ட பேசுவ? சார், நீங்க எதுவோ பெரிய எம்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நான் பிரபு சார் கிட்ட பேசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டாரு. அவங்க பண்ணது ரொம்ப தப்பு தான் கதிர். ஆனா அவங்கள உடனே மாத்தினா வேலையெல்லாம் நின்றும்ல. வேற கான்ட்ராக்டர் பிடிச்சி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நமக்கு பெரிய லாஸ் ஆயிடும் கதிர். கிளைண்ட்ஸ் கிட்டையும் கெட்ட பேர் ஆயிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நமக்கு லாஸ் ஆகாத அளவுக்கு வேற ஒரு கான்ட்ராக்டரை நாளைக்கே வந்து வேலை பார்க்க சொல்லிட்டேன். நாளைக்கா? நீங்க இந்த அக்ரிமெண்ட்ல சைன் மட்டும் போட்டா போதும். அப்ப எல்லா ஒர்க்கும் நீங்களே முடிச்சுட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்றீங்க, அப்படிதானே?
ஐயோ அப்படி இல்லை, சாருக்கிட்டே தப்பா பேசினா. அப்படி ஒரு ஆள் இனிமே இங்க இருந்தா சரியா வராதுன்னு தான். குட் கதர், இவ்வளவு ஸ்பீடா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கீங்களே. யா குட். பென் கொடுங்க. வேண்டாத மருமகனா இருந்தாலும் மாமனார் கொண்டுனா சீரி பாயிரியப்பா. ஐயோ ஏங்கா நீங்க வேற. என்னடா நான் சொன்னது உண்மைதானா? பாச புரியறவங்களுக்கு புரிஞ்சா சார் தான். குட் மார்னிங் சார். பிரபு வந்தாச்சா? எம்டி ரூம்ல தான் இருக்காரு. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மீட்டிங்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. கொட்டேஷன் கூட ஒரு தடவை ப்ரூஃப் பார்க்கணும். என்னாச்சு பிரபு? இல்ல சித்தப்பா, கொட்டேஷன் ஃபைல காணோம். அது இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். அது இல்லனா மீட்டிங் நடக்கிறதுல யூஸே இல்ல. ஒருவேளை வீட்ல வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க கேக்குறேன். சொல்லாமல் பேபி. எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கிறேன். சர்வீஸ் சென்டர் கிளம்பி இருக்கிறேன். சூப்பருங்க. என் டிரால பிங்க் கலர் ஃபைல் இருக்கா பாருங்க. அந்த பாரு. இல்லையா பேபி? இல்லையா? அப்போ கபோர்ட்ல தேடி பாருங்க. கபோர்ட்லயா? இருதாமல் பேபி. தேங்க் காட். எங்க அந்த ஃபைல் அர்ஜென்ட். அது உடனே எடுத்துட்டு ஆபீஸ் வாங்கலாம். ஓ, அது இம்பார்ட்டன்ட் ஃபைலுங்க. மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம். சரி அமல் பேபி, நான் அதை தந்துறேன். தேங்க்ஸ்ங்க.
சித்தப்பா கொட்டேஷன் ஃபைல் வீட்டில் தான் இருக்கு. நீங்க போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. சத்யா இப்ப ஃபைல் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகே பிரபு. ஆ சொல்லுங்க சித்தப்பா. சத்யா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் எடுத்துட்டு வீட்ல இருந்து வரா. ஆ, நீ என்ன பண்ணுவியா தெரியாது. சத்யா அந்த ஃபைலோட ஆபீஸ் வரவே கூடாது. அந்த ஃபைல் இல்லாம அவ ஆபீஸ் வந்து நிக்கணும். மீட்டிங் கேன்சல் ஆகணும். பிரபு சத்யாவை திட்டி அங்கேயே அசிங்கப்படுத்தணும். ம், சொல்லிட்டீங்களா சித்தப்பா? அத நான் பாத்துக்கிறேன். என்னமாச்சு ஐயா ஐயா என்னமாச்சு தெரியலண்ணா. தண்ணி தண்ணி கொடு ஐயா 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 பாத்தியா ஐயா 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 யாரண்டையாவது சாவி குத்துருதா? இருக்குமா இந்தாமா கொடுங்க ஐயா. ஐயா என்ன பிடிங்க.
பார்த்து பார்த்து ஆ, உட்காருங்க. ஆ, பாத்து. இந்தாங்க, தண்ணி குடிங்க.